என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா ஆஸ்ட்ரோ ஏஆர்சி ரோல் பிளே தான் பார்க்க போகிறோம். இதோட வீடியோவில் போன வீடியோ வந்து நான் இது போட்டிருப்பேன், அந்த கேம் பேர் லோகோ ரேஸ் போட்டிருப்பேன். அது பார்க்கலன்னா மறக்காமல் போய் அதை பார்த்துட்டு நீங்கள் இது பாருங்கள். சரி வாங்க, ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்க்ஸ் எடுத்துப்பாங்க. மேலே மார்க் இருக்குல்ல, இது நான் அந்த இது பெயிண்ட் இருக்குல்ல குட்டி பண்ணியிருக்கேன், இதோ இது இருக்குல்ல, அது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே ஏலியன்ஸ், கேமராமேன், ஸ்பீக்கர் மேன், டிவி மேன், அது மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணணும். நல்லா கிளிக் பண்ணிக்கிறதுல வந்து கேமரா பூட்ஸை நம்ம வந்து பாட்ஸாக இல்லைன்னா பூட்ஸை தான் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்கட்டும். கேமராமேன், கேமரா பூட், அப்புறம் இது கேமரா அட்டாக், ஹெலிகாப்டர் அப்படின்னா இங்கெல்லாம் லான்ச்சர்லாம் இருக்கும் இங்கே. அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டில் இருக்கும் லேசர்ஸ் 4 இருக்கும் அதுவும். அப்புறம் கேமரா ஹெலிகாப்டர் இங்கே ஒன்று இருக்குல்ல, இருங்க நான் சர்க்கிள் பண்ணி காட்டுறேன். அடே சர்க்கிள் பண்ணுறா, இதோ இங்கே இருக்குல்ல, அங்கே இல்லை கைஸ் சாரி, இதோ இங்கே இருக்குல்ல, இருங்க நான் நல்லா காட்டுறேன். இது எடுத்துட்டோமா ஸோ கைஸ் ஸ்கிப்பி கட்டுவாங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். வந்து நம்ம கீழே போகலாம். கீழே போய்ட்டு ஃப்ளையை கிளிக் பண்ணோன்னா யாரா நீங்கள் ஒரு டாகுல் டோர்ஸ் இருக்குல்ல ஃப்ளைக்கு கீழே, இங்கே டாகுல் டோர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டோர் ஓப்பன் ஆகும். அங்கெல்லாம் கேமராமேன்களாம் உட்காருவாங்க. நீங்கள் நிறைய பேர் ஸ்கிப்பி டாட் பார்த்துருப்பீங்க. சரி வாங்க வேறு மார்க்ஸ் பார்ப்போம். நான் விளையாட்டுருப்பேன் நிறைய வாட்டி இந்த கேமு, ஆனால் என்ன வீடியோ போட தான் மறந்துட்டேன். இனிமேல் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு நிமிஷம் நான் இதை சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட. மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஏடிஜே அபி கேமிங் கொடுக்கு, ஏடிஜே அபி கேமிங் ஓட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இதோ இங்கே இருக்க பாருங்கள் கேமரா ஸ்ட்ரைடர், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இப்படி வந்துட்டு மேலே இங்கே ஒரு ஆக்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் வெப்பன் ஆக்ஷன், அப்புறம் ஃப்ளை தந்தால் ஃப்ளை பறப்பா. அப்புறம் ஓப்பன் வெப்பன் ஆக்ஷன் தந்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஷூட் பிளாஸ்டர், ஃபஸ்ட்டு பிளாஸ்டர் வந்து இந்த மேலே இங்கே இருக்குல்ல, அது இது பாருங்கள் எடுக்குது. ஆனால் என்ன ஸ்கிபிட்ட சாக மாட்டாங்க, இது வந்து அடித்தா ஒன்றும் ஆகாது. பிவிபி இது. இந்த பக்கம் ஷூட் பிளாஸ்டர் 2 இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் வரும். அப்புறம் தேர்ட் பிளாஸ்டர் தந்திங்கன்னா இந்த பக்கம் வரும். 4th பிளாஸ்டர் தந்திங்கன்னா இப்படி வரும். அது என்ன ப்ரோ நடுவில் மெகா பிளாஸ்டர் நினச்சிங்கன்னா இதோ இங்கே இருக்கு பாருங்கள், நடுவில் மெகா பிளாஸ்டர் தந்திங்கன்னா இங்கே ப்ளூ கலரில் இருக்கு பாருங்கள். இதுதான் இந்த இதுக்கே கேமராக்கே இதுக்கு பெரிய ஷூட்ரு பாருங்கள். நீட் தந்திங்கன்னா இதாகும். அதான் நெக்ஸ்ட் மார்க்ஸை பார்ப்போம். ஏலியன்ஸ்குள்ளே போயிட்டு கேமரா பூட்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு லார்ஜ் கேமரா பூட் இருக்கும், அதை தந்திங்கன்னா மறுபடியும் இங்கே ஆக்ஷன் இருக்கும். ஆக்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு ரெட் ஷர்ட்டு, ரெட் ஷர்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு அது இருக்கும். நான் ரெட் ஷர்ட்டை இது சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் தம்ஸ் அப் தந்திங்கன்னா இப்படி லைக் காட்டுவோம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஷூட் ரைட் பண்ணிங்கன்னா இந்த லான்ச்சர் வந்து மேலே சுடும். டாகுல் ஹெட்ஃபோன்ஸ்னால் இங்கே ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கும் பார்த்தீங்களா. அப்புறம் எக்யூப் லெஃப்ட் லான்ச்சர் தந்தீங்கன்னா 2 லான்ச்சர் இருக்கும், லெஃப்ட்டு ரைட்டு பார்த்தீங்களா. ரீலோட் பண்ணிட்டா
டேமேஜ் டோரஸை வந்தீங்கன்னா எங்கள் நடுவில் இந்த ஹார்ட்டுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கும், அது வந்து ரிப்பேர் ஆகிடும். ரிப்பேர் டோர்ஸோ அது பேர் தெரில, டோர்ஸோவா அது பேர் தெரில. பிகாஸ் டேமேஜ் ஆகணும் ஒன்றுமே ஆகலையடா. அப்படி விடுங்க. சிட் டவுன் தந்தீங்கன்னா ஏன்டா லைவ் பூசுறது இருறனால வந்தா இன்னொருத்தர் அடிச்சா இந்த சிங்கம்க்கு கோவம் வராடா. நீ பார்த்துடுவோம் எங்கடா போன? சரி விடுங்க, சின்ன குழந்தை. நீ யாரா? சரிதான், நம்ம அடுத்த மார்க்ஸை பார்ப்போம். இந்த கேமரா பூத்துக்குள்ளே போயிட்டு அப்புறம் இவன் வராதா? இந்த மார்க்ஸு போன வாட்டி தான் வந்துச்சு, இப்போ வர இது அப்டேட் ஆனால் கூட வராது இந்த மார்க்கு. அப்புறம் ஆக்ஷனை வச்சுக்கோ. கிளிக் பண்ணுற ஆக்ஷனை. ஆக்ஷன் கிளிக் பண்ணுறா. கிளிக் பண்ண முடியல. கிளிக் பண்ணிட்டா. பஞ்சு தந்தீங்கன்னா ஒரே ஒரு அடி, கிக்கு தந்தீங்கன்னா காலிலே ஒரு அடி. அப்புறம் ஓப்பன் வெப்பன் ஆக்ஷன் வந்தீங்கன்னா டாகுல் லேசர் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். சார்ஜ் லேசர் வந்தீங்கன்னா இதில் ரெட் கலரில் வரும். அப்புறம் இந்த ஃபயர் லேசர் வந்தீங்கன்னா இப்படி லேசர் வந்துடும். நான் இப்படி தான் விளாடுவேன் இந்த கேமு. சிட்டவுனு அப்போ எங்கடா லேசர் போட்டுக்கோ. டெபாயில் ஷீல்டு போட்டிங்கன்னா இப்படி ஷீல்டு நம்ம முன்னாடி இருக்கும். கெட்டப்டா நினச்சிடு. அப்புறம் எக்ஸ்ப்ளோர்டு அந்த தந்தீங்கன்னா இப்படி வெடிச்சிடும். அப்புறம் கெட் பேக் கிளிக் பண்ணிங்கன்னா அது மறுபடியும் எடுத்துருவான். அவனோட கையில் இருக்குது பாருங்கள், இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அவனோட ஷீல்டு. அப்புறம் டாகுல் லேசர் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இது இருக்காது. பாயிண்ட்லாம் என்ன டாகுல் லேசருக்கு தந்துக்கோங்க. இப்படியே மேலே வச்சுப்பா. பாயிண்ட் காட்டா அப்படியே பறந்துட்டு இப்படி வச்சுட்டு போவோம். எங்கள் பாயிண்ட் மறுபடியும் தரலாமா? இப்படி வச்சுட்டு இப்படி போவா. சரிவா, நெக்ஸ்ட்டு மார்க்ஸை பார்ப்போம். இன்னொரு மார்க்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லை, நம்ம தான் பார்த்தாச்சு இருக்காது. நம்ம பார்த்துமே அந்த கேமரா பூத் வந்து அவைலபிள் கிடையாது சொன்னாங்க. ஸோ அப்புறம் ஸ்பீக்கர் பூத் எடுத்துருவோம். என்னடா மேலேருந்து வரும். டான்ஸ்க்கு வந்தீங்கன்னா இப்படி டான்ஸ் ஆக அடிக்கிடிக்கான்னு. சரி, மறுபடியும் டான்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வராது, ஆட மாட்டான், நின்றுவா. அப்புறம் பஞ்சு தந்தீங்கன்னா அடிப்பேன். அதுதான் அவங்களுக்கு ஆல்ரெடி காட்டிட்டேன். அப்புறம் டாகுல் எக்ஸ்போன். அப்புறம் இதாகிடும். கிக்கு தந்தீங்கன்னா காலில் அவன் லார்ஜ் கேமரா லேசர் இருக்கால அவன் மாதிரியே மாறினா ஐயோ எடுத்து போச்சு. கேஷ் மன்னிச்சிடுங்க. இல்லை மியூசிக்னா மியூசிக் போடுவேன் பாருங்கள். நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பேசி நீங்களே அந்த மியூசிக் கேளுங்க. என்ன காய்ச்சி வரவே மாட்டேங்குது? வருது ஸ்லோவாக டிங் 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 சவுண்டு வருது. சரி வாங்க, கிரே ஸ்பீக்கர் தட்டு கிரே ஷிஃப்ட்ஸ் போட்டுப்போ. அப்புறம் லெஃப்ட் ஆர்மு லெக்கு. ஏய் பாருங்க. சரி வாங்க, நான் ரிப்பேர் பண்ணிடுவேன் லெக்ஸை. ரன் தந்தீங்கன்னா ஓடுவான். ஓடுற கைப்புள்ளு. வாக்கு தந்தீங்கன்னா நார்மலாக வாக் பண்ணுவான். வாக்கு தாடா இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக வாக் பண்ணுவான். தம்ஸ் அப். கியூப் ஜெட் பேக் வந்து தந்தீங்கன்னா பறப்பா அந்த இடத்துல. அன்னை கியூப் ஜெட் பேக் தந்து என்னடா கை ஜெட் பேக்கு இல்லாமலே எப்படி பறக்கிற இவ? இங்கே அன்ஃப்ளை பண்ணிட்டு அவ்வளோத்தா. அப்புறம் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. எக்யூப் நைஃப் இருக்குது. நைஃப்ஸு ஸ்பார்க் ஆச்சுடா ஜெயிச்சவனுக்கு. வாங்க ஸ்பின் நைஃபா. சரி வாங்க, நம்ம வந்து டிவியை பார்ப்போம். ஸ்பீக்கர் பூட்ஸில் ஒன்றுமே இல்லை. டிவி பாட் வந்து ஆக்ஷன் இருக்கும். அடி தாடா கிளிக் பண்ணுறா ஆக்ஷனை. படம் வந்துச்சு. கிளிக் பண்ணுறா. கிளிக் பண்ணேன்டா. டாகுல் டாட் பண்ணு. ஓஹோ ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. ஒரு இது கூட வர மாட்டேங்குது.
சரி வாங்க நான் ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிடுவோம். டான்ஸு அவன் ஸ்பீக்கர் மேலே ஆடின மாதிரி தான் ஆடுவான். டாகுல் ஹெட்ஃபோன்ஸ் வந்தீங்கன்னா இப்படி இது ஹெட்ஃபோனை மாட்டிப்பா. கிளிக் பண்ணிங்கன்னா காலில் அடி பஞ்ச் பண்ணிங்க அவ்வளோதான். ரன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. ஸ்டேபு தெரில ஸ்டாபு சிட் டவுன். சரி வாங்க நம்ம அது பேர் ஸ்கிப்டி டாட்டு. ஆனால் இங்கே ஒன்று இருங்க. ஆனால் அவங்க என்ன போட்டு வச்சுருக்காங்க, சரியல் டாய்லெட்னு போட்டு வச்சுருக்காங்க. சரி வாங்க ஆசிட் கமிகேஸ் டாய்லெட்டு இது எடுத்துப்போம். அப்புறம் நம்ம நார்மலாக இந்த மேப் இருக்குல்ல எபிசோடு டஃபக் பூம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஸ்கிபி டாய்லெட் டஃபக் பூம் இருக்கும்ல, அந்த எபிசோடோட நம்பரு மறந்துட்டேன். ஆனால் நல்லா பண்ணுறாங்க. சரி வாங்க நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஃப்ளைட் வந்தீங்கன்னா பார்ப்போம். இவ்வளோ என்ன கைஸ் அதிகமாக ஜூம் ஆகிட்டா இங்கே நம்ம இதில் செட்டிங்ஸை போய் ஹெல்ப் கொடுத்தோம்னா வந்துடும் மறுபடியும். இங்கே பார்த்தீங்களா நெருப்பாக வருது, ஆனால் வெடிக்காதது. நம்ம எக்ஸ்ப்ளோர் தந்தோம்ல அப்போ தான் வெடிக்கும். அங்கே கேரே ரெஸ்ட் இருக்கான் பாருங்கள், அதனால தப்பான உள்ள போகிறோம். இந்த எக்ஸ்ப்ளோர் தந்ததை வெடிப்பா, டேமேஜ்லாம் ஆகாது. ஜாலியாக என்ன வேணா பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மார்க்ஸ் வந்துட்டு சரியல் டாய்லெட்டு உள்ளே போயிட்டு ஆசிட் பிளெயின் டாய்லெட் இருக்குல்ல அதை எடுத்துப்போ. அப்புறம் ஆக்ஷனுக்குள்ளே போயிட்டு லைட் வந்துட்டு மேலே விடணுமா சாவு சாவல என்னடா நெட்டு கிடையாது. அப்படம் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு சூரியல் டாய்லெட்டுக்குள்ளே போவோம். மார்க் பண்ணிட்டு சூரியல் டாய்லெட் போயிட்டு பேலக்லாவா ஆசிட் ஸ்ட்ரைடர் டாய்லெட் எடுத்துப்போம். அப்புறம் பேலக்லாவா லேசர் டாய்லெட் அப்புறமா எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் இந்த ஆசிட் இங்கே மாட்டிருக்கோம், இங்கே மாட்டிருக்கோம். ஃப்ளைட் வந்தீங்கன்னா இப்படி ஃப்ளை பண்ணுவோம். அப்புறம் கிளாத் டெக்ட் இப்படி இதாகிடும். அந்த இடம் அதான் டாக் பண்ணுற ஸ்கிபிடி சொல்கிறாரு. இல்லை அது பேர் டாக்க நம்பிட்டோம்டா. நம்ம அது ப்ளூ கலரில் ஒன்று தெரியல, அதுக்குள்ளே நீங்கள் இப்படி தந்தீங்கன்னா அவன் இந்த லொக்கேஷன் வந்துடும். ஆஹா இவர வந்துட்டானா அடி கட்டாம சும்மா இருறா. நான் பேசுறது கேட்க மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. வாய் மூடி சும்மா இருக்கலாம். இருறா வரண்டா சும்மா ஈன்னு கத்தின்னு இருக்க பார்க்குறேன். நான் தடுக்குது கரெக்டாக வந்து உன் மூஞ்சியில் உள்றன்னா பாரு. ஆனால் இந்த மாதிரி எப்படி எடுக்கிறது தான் தெரில. சரி வாங்க நெக்ஸ்ட்டு பேலக்லாவா லேசர் டாய்லெட் எடுத்துப்போம். பேலக்லாவா லேசர் டாய்லெட் ஆமாம் இது தச்சு. அப்புறம் ஆக்ஷனுக்குள்ளே போட யார் மார்க்ஸுக்குள்ளே போக சொல்லுது. ஃப்ளைட் வந்துட்டு அப்புறம் மேலே போகணும். மேலே போயிட்டு அந்த ஜெகன்நாத் டாய்லெட் இருக்கால இல்லை அவன் வேணா குட்டி பாப்பா இவனோட போர்லேயே அடிக்கிறோன்னா இல்லையா ஏன்னா சின்ன இருவா மொட்டையே போட்டு சின்ன இருவா அதோ மேலே பறந்தானோ அவத்த கட்டுவோம். நம்ம டேமேஜ் ஆகிடலாம். டேமேஜ் ஆகுனா ஒரு லேசர் இருக்கும். டேமேஜ் அகைன் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அப்புறம் எக்ஸ்ப்ளோர்டு தான் ஆகுது. எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுறா தம்பி. ஆயிட்டா. நெக்ஸ்ட்டு மேட்ச்க்குள்ளே போயிட்டு ஃபீமேல் நியூட்டன் டாய்லெட் அது தந்துட்டோன்னா சார்ஜ் அப் லேசர் சார்ஜ் ஆகும். முறிக்கா நான் முடிஞ்சது இருக்கும் எவமே இல்லையா. நம்ம கேமரா பிடிச்சி தான் இருக்கோம்.
ஒரு கேமரா பூட் இருந்தானே இதோ இந்த ஒரு டாய்லெட்டா மாட்டான். ஸ்டார் தந்தீங்கன்னா அந்த இது இருக்குல்ல அதை வச்சு குத்துவான். அதை கத்தி ஷஷ் அப்படி பார்த்தா ஸ்டார் ஓகே. ஃப்ளைட் தந்தீங்கன்னா பரப்பா. அப்புறம் டாகுல் லேசர் அப்புறமா நம்ம மேலெல்லாம் யாரும் லேசர் அடிப்போம். சரி வாங்க நம்ம அடுத்து மறைச்சு பார்ப்போம். கொடுக்க மாட்டேங்கிறாங்க பைபிளில் ரீசெட்டா வந்துட்டு மார்ச் கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணுறோம். அப்புறம் சூரியன் டாய்லெட்டை தந்துட்டு இது கிரெனேட் லான்ச்சர் டாய்லெட் எடுத்துப்போம். எடுத்துட்டு ஆக்ஷன் தந்துட்டு ஃப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ளை பண்ணுவோம். அப்புறம் மேட் தந்திங்கன்னா ஸ்கிபிடி கத்துவா. பார்த்தீங்களா ஸ்கிபிடி எவன்டாவ? ஓஹோ சார் இருக்கீங்களா இங்கடா? ரைட் சாவா? ஓஹோ இதுவா? லெஃப்ட் கிரானைட் வந்துடும். நெக்ஸ்ட்டு ரைட் கிரானைட் வந்துடுவோம். வச்சு நெக்ஸ்ட்டு ஸ்மக்கர் சீக்கிரானா சீரியஸ் வாயை உம்முன்னு வச்சிருந்தா நூடா. ஓ சார் பாட்டு கேட்குறேன். ஓ சரியா சொல்கிறேன், இப்படி தலை ஆட்டுறேன். நெக்ஸ்ட்டு சூரியல் டாய்லெட் எடுத்துப்போம். அதை முடிச்சாச்சுன்னா கன்னர் மவுண்டன் டாய்லெட்டா இது எடுத்துட்டு ஆக்ஷன் சிங்கு ஒன்றா இருந்து ஆனால் பேசுவேன். எக்ஸ்ட்ரீம் கன்ஸ் ஆம்பளை மாதிரி கற்றுவோம். ரைட் ஷூட் டிம் இந்த ஷூட் லெஃப்ட் டிம் சாவல. அவ்வளோதான் என்னோட ஆக்ஷன். கன்னர் ஃபீமேல் எனக்கு அந்த செலவு டாய்லெட் மாதிரி இருக்கா. சயின்டிஸ்ட் டாய்லெட்டு அவன் மாதிரியே இருக்கா. மேடு அவ்வளோதான் கைஸ் இவனோட இது. நான் பயப்படுறேன். அதாங்க நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு காரணத்தை திரும்பினே இருக்கு மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் லேசர் டிஸ்டர்ப் ஓஹோ இவங்க அதை அந்த எபிசோடு சீசன் 25 சீசன் இருக்குல்ல அதில் இருப்பானே இவன் அந்த கேமராமேன் எல்லாம் எடுத்துன்னு போவானே இது அவன் தான் இது. ஆனால் அப்போ இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை, போக சொன்னால் போக மாட்டான். பார்த்தீங்களா இப்படி தான் போவேன் நான். இந்த பக்கம் குச்சி தான் போவான் போல சார். இல்லை அப்படி இல்லை ஓட்டலில் உளுந்த என்னதான் ஆகும். ஓஹோ தண்ணியா இது? அடப்பாவி தண்ணியை வச்சு அமைச்சிட்டாங்க. நான் ஸ்கையில் வரைய சாதா இல்லைன்னு இதானே. சரிங்களா நம்ம ஆக்ஷனுக்குள்ளே போயிட்டு டாகுல் லேசர்ஸ் வந்து இங்கே தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இப்படி சுற்றுவோம். ஒன்றும் ஆகலை. மேடு சிங்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கெட் டேமேஜ் பண்ணிங்கன்னா இங்கே ஆகும். சரியா நீங்கள் நம்ம நெக்ஸ்ட் மார்க்ஸை தருவோம். ஸோ லேசர் சோல்ஜர் டாய்லெட்டா ரவுண்ட் இருக்கான் பாருங்கள். ஆக்ஷன் தாடா. சிங்கனா அப்போ ஸ்க்ரீமு ஏன்டா கத்துற அப்படி. சார்ஜ் அப் லேசர். ஆமாம் அடிக்கிறது அந்த டாகுல் லேசர்ஸ் இங்கே இருக்கும். அப்புறம் இப்படி ஆன் கற்றுட்டு ஸ்க்ரீன் மேல்
60. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மார்க்ஸ் தந்துட்டு மார்க். ஸோ இப்போ நம்ம பேசாமல் ஆஸ்ட்ரோ டாய்லெட் போவோம். ஸோ வேணால் நம்ம இது எல்லாமே காட்டிகிட்டே போவோம். வீடியோ லாங்காக போகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வெப்பனிஷ் டாய்லெட்டு அது வந்து நான் பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். வெப்பனிஷ் டாய்லெட்டு அதெல்லாம் இருக்குல்ல, அது நான் பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். இது ஆஷை இப்போ வந்து நம்ம ஆஸ்ட்ரோ ஏசிடென்ட் டாய்லெட்டை தருவோம். வந்துட்டாரு அந்த ஆஸ்ட்ரோ டாய்லெட்டுக்கு பாஸ் இருந்தால் ஆக்ஷன் தான். அப்போ ஃப்ளை விராப். நான் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா விராப் பண்ணிங்கன்னா அப்படியே இதாகிடுவோம். பறந்துல எங்கேயாவது டெல்போர்ட் ஆகிடுவான். அப்புறம் ஆப்பியர் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் நிறையா. இப்படிதான் அந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படிதான் விராப் ஆகிட்டே இருக்காங்க. சார்ஜ் பேக் அவுட் பண்ணிங்கன்னா இங்கே நான் ஃப்ளை பண்ணாமல் காட்டுறேன். இதோ இங்கே எல்லாம் மந்த கலரில் எரியுது பார்த்தீங்களா, எவன்டாங்க. ஓஹோ எரேட் ஆகிட்டு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஏதாவது பார்த்துட்டாங்க. டாப் ஒன்று இருக்கு அது பண்ணி இப்படிதான் ஸ்பீடு கற்றுவோம். அப்புறம் எக்யூப் வைவாக இருக்குல்ல, எக்யூப் வைவாக வச்சு அப்புறம் இங்கே கண்ணாடி போட்டு வச்சுப்பேன். கண்ணாடி போடுவா வாயில் வரவே மாட்டேங்குது. ஃபயர் பிளாஸ்டர் பண்ணிங்கன்னா சார்ஜ் பண்ணலாம். அந்த பிளாஸ்டர் வந்து இங்கே போட வேணாம், வேறு யார்கிட்ட போடுவோம். இவன்கிட்ட போடுவோம். எர்ரா பாஸ் வந்துட்டு பாடுறா ஸ்டாப் பண்ண. ஸோ அது சீரியஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக வரும். என்ன பண்ணிங்கன்னா மீன் காட்டுறேன். புரியுங்க இந்த சைலண்டான இடத்துல போய் காட்டுறேன். அந்த டாப் 2 இருக்குது, டாப் 2 காட்டுறேன். இப்படி பண்ணுவோம். டாப் 3 பண்ணிங்கன்னா இப்படி பண்ணுவோம். டாகிள் பார்ட்டிகல்ஸாக இங்கே பார்ப்போம்ல. ஆமாம் பார்ட்டிகல்ஸ் பண்ணிங்கன்னா இல்லைங்கள இங்கே இருக்கும். எங்கே அது? ஓஹோ இந்த இது இருக்குல்ல, இது பேர் தரலையே, இது சுற்றுல அதுக்கு பக்கத்தில் எங்கே ரெட் கலரில் வருது பாருங்களா, அதுதான் ஆட் பிளாஸ்டர் அட்டாச்மெண்ட்டு. இதோ அதோட இது அந்த கண்ணை வந்து பவர் பண்ணியிருக்கா. இதை ஐசார்ஜ் அன்சார்ஜ் ஐஸ் வேணாம். அப்புறம் லேசர் ஐஸ் இருக்குல்ல சொன்னீங்கன்னா இது ரெட் கலரில் லேசர் கண்ணு. சரிவாங்க நம்ம நெக்ஸ்ட் மார்க்ஸை பார்ப்போம். டைம் இருக்கா தெரில வீடியோ பண்ணுறதுக்கு. நான் இப்போது 30 மினிட்ஸ் இது 23 இருக்குல்ல, 23 30 மினிட்ஸ் வந்துச்சுன்னா வீடியோ நான் கட் பண்ணிடுவேன், நான் முடிச்சிடுவேன். ஆஸ்ட்ரோ கேரியர் டாய்லெட்டா அதோ நம்ம பார்த்தோம்ல, அவன் தான் இவன் சூரியல் டாய்லெட்டில் பார்த்துருவோம். ஸ்கிபி டாய்லெட்டில் அவன் இதோ லேசர் சார்ஜ் பண்ணிட்டா. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து லெஃப்ட் லேசர் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் இதாகும், ரைட் லேசர் பண்ணிங்கன்னா இந்த பக்கம், மிடில் லேசர் பண்ணிங்கன்னா நடுவில் இருக்கும் அந்த லேசர் தேவை. அப்புறம் சீரியஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சு அது ஒன்று இருக்கும். அப்புறம் க்ரில் பண்ணிங்கன்னா சிரிப்பா. அப்புறம் ஓப்பன் கேரியர் கெட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அப்புறம் அப்கிரேட் இருக்குல்ல, எவனுக்கு அப்கிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இவனுக்கு தான் மொபைல் இருக்குல்ல அதை அப்கிரேட் பண்ணால். அப்புறம் டாகிள் ஹோலோகிராஃபிக் ஷீல்டு அது பண்ணிங்கன்னா ஹெட்டுக்கிட்ட லேசர் வரும். எய்ம் டவுன் பண்ணிங்கன்னா இந்த லேசர் இருக்குல்ல அது வந்து நல்லா பாருங்க, லேசரை அந்த லேசர் கீழே போயிடும் பார்த்தீங்களா, லேசர் கீழே போயிடுச்சு. மேலே இந்த லேசர் எய்ம் அப் பண்ணிங்கன்னா லேசர் மேலே போயிடும், எய்ம் டவுன் பண்ணிங்கன்னா லேசர் கீழே போயிடும். அதுக்கு நம்ம ஸ்ப்ரெட்டு லேசர் பண்ணிங்கன்னா அப்படின்னா இந்த லெஃப்ட் லேசரும் ரைட் லேசராக இருக்குல்ல அது வந்து இந்த பக்கம் திரும்பிக்கும். இது வேணால்
இந்த பக்கம் திரும்பிக்கும், இதேதோ இந்த பக்கம் திரும்பிக்கும். ஸ்க்ரீம் இருக்குல்ல, ஸ்க்ரீம் தந்தீங்கன்னா ஆன் வாய் வச்சுப்பா. ஐயோ இந்த இது வேறு இது இருக்குது. லாஸ்ட் சொன்னீங்கன்னா இப்படி ஹான்னு அது என்னதான் தெரில. டாகிள் பீக் காமிச்சிருக்கு. இருங்க, புர்ரு சவுண்டு வருது. ஓ அதுதான் பீகான்ஸா? அதனால் நம்ம விராப் ஆகும். விராப்பு ஆமாம். இப்போ ஆப்பியர் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ரோடைட் வந்து அப்பியர் ஆகிடும். டிங் 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 சவுண்டு வருது. சரி, நம்ம அடுத்த மாதத்து பார்ப்போம். ஆஸ்ட்ரோடைட்ஸில் ஆஸ்ட்ரோடெஸ்ட்ரக்டர். ஐயோ டெஸ்ட்ரக்டர். ஆமாம், அது தந்தீங்கன்னா இவன் வந்துடுவா. அப்புறம் ஆக்ஷனுக்குள்ளே போயிட்டு மேட் தந்தீங்கன்னா ஸ்கிபிடி வரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டிட்டேன், மறுபடியும் காட்ட விரும்பல. பார்த்தீங்களா? மெக்கானிக்கல் நாய்ஸ் தந்தீங்கன்னா இப்படி ஆகும். ஃப்ளைட் தந்தீங்கன்னா இவன் இப்படி பறப்பா. பார்த்தீங்களா? அப்படியே முன்னாடி போகும்போது வருது. மெட்ரோ ட்ரெயின் போகும்போது எப்படி இருக்கும் வரும்ல, அதே மாதிரி அது பாருங்கள். இருங்க, நான் வந்து பேசாமல் அந்த சவுண்ட் எப்படி வருதுன்னு காட்டுறேன். பார்த்தீங்களா? வருது சவுண்டு. நெக்ஸ்ட்டு ஓப்பன் வெப்பன் ஆக்ஷன் தந்தீங்கன்னா போடுறா அந்த ஆஸ்ட்ரோடைட்க்கு பாஸ். அவன் இது அப்படி என்னதான் பண்ணுவாங்க? ஏண்டா நீ எல்லாம் எனக்கு ஒரு பாஸு, நீ எல்லாம் எனக்கு ஒரு பாஸு, சொன்ன பாஸை நான் நம்பணும். பார்த்தீங்களா எப்படி எஸ்கேப் ஆகுறேன்? இருறா, நான் உங்ககிட்ட இருந்ததானே. எங்கடா போகிற? என்னதான் பண்ணுற இவங்க? அப்படியே பார்ப்போம் என்னத்தடா பண்ணுறேன்னு. ஓ வியாபாரிங்களா சாரு? போயிட்டாரா? போகட்டும், எனக்கு என்ன பயந்துட்டான். சரி வாங்க நம்ம பிளாஸ்டர் 2 பார்ப்போம். பிளாஸ்டர் 2 தந்தீங்கன்னா கீழே இருக்கும். பிளாஸ்டர் 3 தந்தீங்கன்னா இங்கே மேலே பிளாஸ்டர் இருக்கும். கீழே ஹவு டேர் யூ ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம். சார்ஜ் லேசர் தந்தீங்கன்னா இது கோரோட லேசரும் இந்த 2 லேசரும் இதாகும். நீங்கள் டாகிள் கோர் லேசர் தந்தீங்கன்னா இங்கே கோரில் நடுவில் இருக்குல்ல அந்த லேசர் வந்து அப்படியே வந்துடும். அப்புறம் டாகிள் லேசர் தந்தீங்கன்னா அந்த 2 லேசரும் வரும். இல்லை 3 லேசர் வச்சு சுற்றுறோம். அப்புறம் சார்ஜ் பிளாஸ்டர் தந்தீங்கன்னா இந்த பிளாஸ்டர் நல்லா இதாகும். பார்த்தீங்களா? அப்புறம் ஓஹோ எக்கே பைவர் தந்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரில் ஒன்று வரும் பாருங்கள். இது ஆரஞ்சு கலரில் ஒன்று வந்துச்சா, அவனோட கிளாஸு ஃபோல்டு தந்தீங்கன்னா எல்லாமே அப்படியே சுற்றிட்டு இங்கே நம்ம இது என்ன சொல்கிறது ஃப்ளைட் வந்துட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறா. புஷ்கே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க? அன்ஃபோல்ட் தாங்க தந்துட்டு டேமேஜ் லேசர்னு தந்தீங்கன்னா இந்த பக்கம் லேசர் வந்து இதாகிடும். டேமேஜ் பிளாஸ்டர் தந்தீங்கன்னா இந்த பிளாஸ்ட் ஃப்ளைட்டை அன்ஃப்ளைட் ஆகும். அப்போ தந்துட்டா இப்போ நம்ம ஃப்ரீயாக பார்க்கலாம் என்ன வருது. ஸ்பின் லேசர் தந்தீங்கன்னா இப்படி லேசர் சுத்தம். இது ஸ்டாப் ஸ்பின் லேசர் தந்தீங்கன்னா இப்படி ஆகிடும். சரியா? நெக்ஸ்ட்டு மாஸ்டர் பார்ப்போம். ரீசெட்டாக தந்துட்டு ஸ்டாப் ஸ்பின் போயிட்டு ஆஸ்ட்ரோ வாங்க. அப்புறம் ஆஸ்ட்ரோ ட்ரில் மேஜர். டைம் இல்லை போலியே வீடியோ எடுக்கிறது. சரி இந்த ஒன்று மட்டும் பார்த்துட்டு நான் இப்போ வீடியோ கட் பண்ணிடுறேன்.
சார்ஜ் பிளாஸ்டர். பார்த்தீங்களா இப்படி நடுவில் அந்த பிளாஸ்டர் வந்து இதாகும். இவனை தான் நம்ம பார்க்கணும். சவுண்டு வருது. இதெல்லாம் நம்ம ஷூட் பண்ணுறோமா, ஷூட் பண்ணால் அப்படியே அந்த பிளாஸ்டர் வந்து அப்படியே இருக்கும். 30.8 இதாகிடுச்சு. லீப் தந்தீங்கன்னா அப்படியே குதிப்பா. நான் 30 மினிட்ஸில் இந்த வீடியோவை கட் பண்ணிடுறேன் சொன்னேன், ஆனால் முடியல. இது ஒன்று மட்டும் நான் இது பண்ணிட்டு வீடியோவை கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு போடுறேன். அந்த சூரியல் டாய்லெட்டில் வந்து நான் இது போடுறேன், க்ரோ பியர். ஓஹோ, அந்த மீசை வந்து வரும். க்ரோ பியர் தந்தீங்கன்னா இது மீசை, ஷேவ் பியர் தந்தீங்கன்னா மீசை இருக்காது. அனேபிள் ஹெட் ப்ரொடெக்ஷன் தந்தீங்கன்னா அந்த மேலே ஒன்று இருக்குல்ல இது, அதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் மூஞ்சி சேஃபாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான். இவனுக்கு வந்து லாக் பண்ணிங்கன்னா சிரிப்பா. ஐயோ மூஞ்சி இது பண்ணிட்டானு. மூஞ்சியை காட்டுறான் பார்த்தீங்களா. வந்து நம்ம ஷேவ் பியர் அதை காட்டிட்டு இது சீரியஸ் தந்தீங்கன்னா மூஞ்சியை உம்முன்னு வச்சுப்பா. லாக் தந்தீங்கன்னா சிரிப்பா. பார்த்தீங்களா மெக்கானிக்கல் வாஷ் தந்தீங்கன்னா இப்படி இருக்கும். சவுண்ட் வருது. க்ரீன், ஓஹோ க்ரீன் தண்ணி இந்த மாதிரி பாட்டு தான் வரும் போல. மறுபடியும் க்ரீனு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வர. ஸோ கைஸ் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு பாட்டு வீடியோ வேணும்னா இப்போ நான் சொன்னல அந்த லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.